மலரமா சமையலில் இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு குழம்பு செய்ய போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா போண்டா குழம்புன்னு ஒன்று செய்ய போகிறோம். இது ரொம்ப ஃபேமஸ், எங்கள் ஊர் பக்கம்லாம் இது. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல மசாலா அரைச்சிக்கலாம். ஸ்டவ் மேலே ஒரு சின்ன குட்டி கடாய் வச்சுருக்கேன். 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் கசகசா, 2 வரமிளகா. இதுவரையும் நம்ம லேசாக வறுத்துக்கலாம். கசகசா, சோம்பு, வரமிளகா ரெண்டும் நல்லா வறுந்துருக்கு. இப்போ நம்ம இறக்கி வச்சுக்கலாம். போண்டா குழம்புக்கு மசாலா அரைக்கணும். அதுக்கு என்னென்ன போட்டு அரைக்க போகிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஒரு மிக்ஸி கப் எடுத்துங்க. நாம் வறுத்து வச்சுருக்கேன் கசகசா, சோம்பு, வரமிளகா இதை போட்டுக்கலாம் மிக்ஸி ஜாரில். அது கூட 4 பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், உரித்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். தேங்காய் ஒரு சின்ன கப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம இதை கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் மிக்சியில் போட்டதை இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். 150 கிராம் கடலப்பருப்பை ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சு அலசி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கடலப்பருப்பை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அது கூட கடைசியாக வெங்காயத்தை போட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம மிக்சியில் போட்டு குறைப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கோம். இதோடு நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சிக்கிறேன். அரைச்சி வச்சுருக்க கடலப்பருப்பை வேக வைக்கிறதுக்காக நான் இட்லி தட்டு ஒன்று எடுத்திருக்கேன். அந்த இட்லி தட்டில் எண்ணெய் தடவிக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு இட்லி குண்டா வச்சுருக்கேன். அதில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி கொதிச்சுது. இப்போ மேலே அந்த இட்லி தட்டு, எண்ணெய் தடவின இட்லி தட்டை மேலே வச்சுருக்கேன். அரைச்சி வச்சுக்கிற கடலப்பருப்பை சின்ன சின்ன உருண்டையாக பண்ணி இட்லி தட்டில் வச்சுக்கலாம். நம்ம உருண்டை பண்ண எல்லா கடல மாவையும் இட்லி தட்டில் வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். பாருங்கள், 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம எடுத்துருக்கோம். நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம அப்படியே இறக்கி வச்சுட்டு குழம்பு தாளிச்சிக்கலாம். குழம்பு தாளிக்கு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் ஸ்டவ் மேலே. இப்போ குழம்புக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருக்கு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருக்கு. நான் 2 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கியிருக்கு. இப்போ நான் 2 தக்காளி எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கலக்கி கொடுத்துக்கலாம். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலக்கலாம். பாருங்கள், நம்ம போட்ட மசாலா எல்லாம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ நாம் அரைச்சி வச்சுருக்க விழுது இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்த தண்ணியாக இருந்தால் போதும். ஏன்னா நம்ம போண்டா வேகிறதுக்கு இந்த அளவுக்கு தண்ணி போதும். தண்ணி ஊற்றி கலந்துட்டோம். ஒரு 10 நிமிஷம் குழம்பு நல்லா கொதிக்கிட்டோம். குழம்பு நல்லா கொதித்து வந்திருக்கு. இப்போ நம்ம இட்லி குண்டாவில் வேக வச்சு எடுத்த அந்த போண்டாங்களை குழம்புல போட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம வேக வச்ச போண்டாவெல்லாம் குழம்புல போட்டிருக்கோம். நல்லா கலக்கி விடுங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். ஸ்டவ் நல்லா சிம்மில் வச்சுடுங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. பாருங்கள், குழம்பு நல்லா வந்திருக்கு. இப்போ நாம் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த கொத்தமல்லியை மேலே போட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ போண்டா குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த போண்டா குழம்பு நம்ம சாதத்தோடு போட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இல்லைன்றவங்க ரசம் சாதம், தயிர் சாதம் இந்த மாதிரி போட்டு சாப்பிடும்போதும், அந்த போண்டாவை சைடில் தொட்டுன்னு சாப்பிடும்போதும் ரொம்ப சுவையாக இருக்கும். அது நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும். நன்றி.